கலை மற்றும் கலாச்சார பிரிவில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு ஐஐடி மெட்ராஸில் தனி இடஒதுக்கீடு வழங்கப்படுவதாக அதன் இயக்குநர் காமகோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இந்தியாவிலேயே கலை மற்றும் கலாச்சார பிரிவில் தனி இடஒதுக்கீடு வழங்கி கலைத்திறனையும் பொறியியலையும் ஒன்றாக வளர்க்கும் வாய்ப்பினை ஐஐடி மெட்ராஸ் உருவாக்கியிருப்பதாக கூறினார். மாணவர்கள் பலருக்கு விட்டமின் டி குறைபாடு உள்ளது எனவும் அவர்கள் அதிகமாக வெளியில் விளையாடாததே அதற்கு காரணம் எனவும் தெரிவித்தார். எனவே பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை நன்கு விளையாட ஊக்குவிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பகுதியில் கண்மாய்கள் நிரம்பி வழிவதால் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. திருவாடானையில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பெரும்பாலான கண்மாய்கள் நிரம்பிவிட்டன. அவற்றிலிருந்து வெளியேறும் நீர் கண்மாய்களை ஒட்டி அமைந்துள்ள விவசாய நிலங்களை தேங்கியுள்ளதால் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. இது விவசாயிகளுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. பயிர் பாதிப்புகளை கணக்கீடு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.